ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒருமுறை துளசிதாசர் ஆஞ்சநேயரிடம், உங்கள் ராம லக்ஷ்மணரின் அனுக்கிரகம் கிட்டியது போல எனக்கும் அவர்களின் தரிசனம் கிட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தித்தார். துளசிதாசரின் வேண்டுகோளை ஏற்ற அஞ்சனை மைந்தன் அவரிடம், இதுதான் சித்திரக்கூடம். இந்த இடத்திற்கு ராமகிரி என்று பெயர். ராமன் வனவாசம் செய்த இடம். இங்கே யாரும் மந்தாகினி இங்கே உட்கார்ந்து ராம ஜபம் செய்யும், ராம தரிசனம் கிட்டும் என்று கூறினார். அதற்கு துளசிதாசர், நீங்களும் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டினார். நீர் ராமநாமம் சொன்னால் உமது கூடவே நானும் இருப்பேன். எனக்கு வேறு என்ன வேலை என்று கூறி மறைந்து விட்டார் ஆஞ்சநேயர். துளசிதாசரும் ராம ஜபம் செய்ய ஆரம்பித்தார். மனதில் ராமர் வருவாரா, எப்படி வருவார்? லக்ஷ்மணனுடன் வருவாரா, எப்படி இருப்பார்? தலையில் ஜடாமுடியுடன் வருவாரா, அல்லது வைரக்கிரீடம் அணிந்து வருவாரா, மர உரி தரித்து வருவாரா என்று பல சிந்தனைகளோடு இடுப்பில் இருந்த துணியை வரிந்து கட்டி கொண்டார். கண்களை இமைக்காமல் அங்கு மலைப்பாதை, ஒற்றையடி பாதை, இருபுறமும் புதர். அங்கிருந்து பாறாங்கல்லில் நின்று கொண்டு ராமராமா என்று ஜபித்து நர்த்தனமாடினார் துளசிதாசர். மலை உச்சியிலிருந்து வேகமாக 2 குதிரைகள் வந்தன. அதன் மீது 2 ராஜகுமாரர்கள். துளசிதாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறார். ஆனால் குதிரையில் வந்த ராஜகுமாரர்களோ தலையில் தலைப்பாகை, அதை சுற்றி முத்துச்சரங்கள், கொண்டை மீது வெண்புறா இறகுகள் என்று வித்தியாசமாக இருந்தனர். குதிரையில் வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்து கொண்டே போய்விட்டனர். தாசர் தன் மனதில், ஆமாம், பெரிய வீரர்கள் இவர்கள். என் ராம லக்ஷ்மணனுக்கு ஈடாவார்களா? தலையில் ரத்தின கிரீடமும், மார்பில் தங்க கவசமும், தங்கஹாரமும், கையில் வில்லும், இடுப்பில் அம்புரா துளியும், கையில் ஒரு அம்பை சுற்றி கொண்டே என்ன அழகாக இருப்பார் என் ராமர் என்று ராமனை தியானித்தவாறே ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அனுமன் வந்தார். தாசரை பார்த்து, ராம லக்ஷ்மணனை பார்த்தீர்களா என்று கேட்டார். இல்லையே என்றார் தாசர். என்ன இது, உமது பக்கமாகத்தானே குதிரையில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் என்றார் அனுமன். ஐயையோ, வந்தவர்கள் ராமலக்ஷ்மணர்களா? ஏமாந்து போனேனே என்று புலம்பினார் துளசிதாசர். அதற்கு அனுமன், ராமர் உமது இஷ்டப்படித்தான் வரவேண்டுமா, அவர் இஷ்டப்படி வரக்கூடாதா என்று கேட்டார். உடனே தாசர், சுவாமி மன்னிக்க வேண்டும், ஒன்றும் அறியாத பேதை நான். ஏதோ கற்பனை செய்து கொண்டு வந்தவர்கள் அலட்சியம் செய்துவிட்டேன். வாயுகுமாரா, இன்னும் ஒரு முறை தயவு செய்யவும். இவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் நான் பார்த்து விடுகிறேன் என்றார். அதற்கு அனுமன், எல்லாம் சரி, நீர் போய் மந்தாகினியில் இறங்கி நீராடி ஜபம் செய்யும், ராமனை பாராயணம் செய்யும் என்றார். அன்றைய தினம் தாசர் ராமாயணத்தில் பரதன் சித்திரக்கூடம் வருவதற்கு முன்பு ராம லக்ஷ்மணர்கள் சித்திரக்கூடத்தில் வசித்து கொண்டு காலையில் மந்தாகினியில் நீராடுகிறார்கள் என்ற கட்டத்தை படித்து கொண்டிருந்தார். எதிரே மந்தாகினியில் குளித்துவிட்டு 2 இளைஞர்கள் கரையேறி தாசரிடம் வந்தனர். வந்தவர்களில் ஒருவன் நல்ல கருப்பு நிறம், மற்றவன் தங்க நிறம். முகத்தில் 10-15 நாள் தாடி வளர்த்திருந்தனர். சுவாமி, கோபி சந்தனம் உள்ளதா என்று அவர்கள் கேட்டனர். இருக்கிறது, தருகிறேன் என்றார் தாசர். சந்தனம் கேட்ட இளைஞர்கள், சுவாமி, எங்களிடம் கண்ணாடி இல்லை, நீங்களே எங்கள் நெற்றியில் இட்டு விடுங்கள் என்றனர். வட இந்தியாவில் கங்கை முதலிய நதிக்கரைகளில் பண்டாக்கள் உட்கார்ந்து கொண்டு நதியில் நீராடி வருபவர்களுக்கு நெற்றியில் திலகமிட்டு தட்சணை வாங்கி கொள்ளும் பழக்கம் இன்றும் உள்ளது. அதற்கென இட்டுவிடுகிறேன் என்றார் தாசர். இடது கையில் நீர் விட்டு குழைத்து கொண்டே கோடு சந்தனத்தை குழைக்கிறார். அந்த கருப்பு இளைஞன் எதிரே உட்கார்ந்து முகத்தை நீட்டுகிறான். தாசர் அவன் மோவாயை பிடித்து கொண்டு முகத்தை பார்க்கிறார். அவனது கண்கள் குறு குருவென்று அவனை பார்க்கின்றன. பார்த்தவுடன் தன்னை மறந்துவிட்டார். அந்த இளைஞன் இவருடைய கையில் இருந்த கோபி சந்தனத்தை தன் கட்டை விரலில் எடுத்து தன் நெற்றியில் தீட்டிக்கொண்டு அவருடைய நெற்றியிலும் தீட்டினான். தன்னுடன் வந்தவனுக்கும் தீட்டினான். அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகில் ஒரு மாமரம்.
மரத்தின் மீது இருந்த கிளி கூவியது. சித்திரக்கூடத்துக் கரையில் சாதுக்கள் கூட்டம். துளசிதாசர் சந்தனம் குழைக்கிறார். ராமர் திலகமிடுகிறார். அதை கேட்ட துளசிதாசர் திடுக்கிட்டு சுய நினைவிற்கு வந்தார். சாது அவர்களே, என் நெற்றியில் நாமம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான் அந்த கருப்பிளைஞன். ராமா, உனக்கு இதைவிட பொருத்தமான நாமம் ஏது என்று கதறிக்கொண்டே அந்த 2 இளைஞர்களையும் கட்டி அணைத்து கொண்டார் துளசிதாசர். மறுகணம் ராம லக்ஷ்மணனை காணவில்லை. கடவுள் தன்னை முழுவதுமாக சரணடைந்த உண்மையான பக்தர்களுக்கு கலியுகத்திலும் எந்த ரூபத்திலும் காட்சி தருவார். இது சத்தியம் என்பதை நிரூபிக்கிற துளசிதாசரின் சரித்திரம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.